IVF அல்லது இன் வைட்ரோ ஃபர்டிலைசேஷன் இது ஒரு நவீன கருத்தரிப்பு முறை. சிகிச்சை, அதாவது குழந்தையின்மைக்காக சிகிச்சை வரும் எல்லா தம்பதியினருக்கும் IVF மட்டுமே ஒரு சிகிச்சை முறையா அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அப்படி இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி சில நேரங்களில் சில பிரச்சனைகளுக்கு IVF மட்டுமே ஒரு தீர்வாக அமையுது. அந்த மாதிரி பிரச்சனைகள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, முதல் முக்கியமான பிரச்சனை லோ ஓவேரியன் ரிசர்வ் அல்லது லோ AMH பெண்களை பொறுத்தவரை. ஸோ லோ AMH அப்படின்னு நம்ம சொல்லும்போது, AMH என்ற ஒரு ஹார்மோனை நம்ம பிளட்ல செக் பண்ணும்பொழுது அதனுடைய லெவல் வெகு குறைவாக இருந்தால் அது முட்டைகளுடைய எண்ணிக்கையின் குறைவை காமிக்கிற ஒரு டைரக்டான ஒரு இண்டிகேட்டராக இருக்குது. ஸோ அந்த இண்டிகேட்டர் மூலியமாக உங்களுடைய முட்டைகளுடைய எண்ணிக்கை கம்மியாக இருப்பதனால் அந்த பெண்களுக்கு IVF மூலியமாக கருத்தரிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். அதே போல் ஆண்களுக்கு ஏசோஸ்பர்மியா அல்லது விந்து பையில் இருக்கும் விந்துக்களுடைய எண்ணிக்கையை வெகு குறைவாகவோ அல்லது 0 என்ற மாதிரி ரிசல்ட் வரும்பொழுதும் அவர்களுக்கு நவீன கருத்தரிப்பு முறை மூலியமாக விந்து பையிலிருந்தே டைரெக்டாக விந்துக்களை எடுத்து டீசா அல்லது டெசி அப்படின்ற முறை மூலியமாக விந்துக்களை எடுத்து அந்த விந்துக்களை முட்டைகளோடு சேர்த்து இன்குபேட்டரில் 3 இல்லை 6 நாட்கள் 3லிருந்து 5 நாட்கள் வளர்த்து அது பிளாஸ்டோசிஸ்ட் என்ற ஸ்டேஜை அடைந்த பிறகு கர்ப்பப்பையில் திரும்ப எடுத்து செலுத்துறது தான் நம்ம இந்த IVF டெக்னிக் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அந்த விந்து பையிலேருந்தே விந்துக்களை எடுத்து அதை ஒரு கருமுட்டையோட சேர்க்கறதன் மூலியமாக அவர்களுக்கும் அவருடைய ஜெனட்டிக் குழந்தைகள் பிறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கும் IVF ஒரு வழிவகுக்குது. இதை தாண்டி பெண்களுக்கு கருக்குழாய் அடைப்பு, 2 பக்கம் இருக்க கருக்குழாய்கள் தான் ஒரு சேனல் மாதிரி, அதாவது கருமுட்டைகளும் விந்துகளும் சேர்ந்து ஒரு கருவாக மாறுறதே அந்த கருக்குழாயில் தான். 2 கருக்குழாய்களுமே அடைப்பு ஏற்படும் பொழுது அந்த பெண்களுக்கு நேச்சுரலாக கன்சீவ் ஆகிறதுக்கோ இல்லை IUI போன்ற எளிய முறைகளில் கன்சீவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளோ இல்லாமல் போயிடுது. ஸோ அந்த பெண்களுக்குமே IVF மூலியமாக கன்சீவ் ஆகிறது, IVF மூலியமாக கருத்தரிப்பதில் அதிக சக்ஸஸ் உள்ளது. ஸோ இதை தாண்டி ஆண்கள் சைடில் விந்துக்களோட மார்ஃபாலஜி, உருவமைப்பில் பல பிரச்சனைகள் இருந்தால், அது மட்டும் இல்லாமல் ஆண்களுக்கு விந்துக்களுடைய உருவமைப்பில் அதாவது மார்ஃபாலஜியில் குறைபாடு இருக்கும்பொழுது அதை கெரட்டோசூஸ்பர்மியா அப்படின்னு நம்ம அழைக்கிறோம். ஸோ இந்த மார்ஃபாலஜி, அதாவது உருவமைப்பு சரியாக இல்லை, அட்லீஸ்ட் 4% விந்துக்களுக்காவது உருவமைப்பு நார்மலாக இருக்க வேண்டியது அவசியம். ஆனால் அதுக்கும் குறைவாக விந்துக்களுடைய உருவமைப்பு கரெக்டாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த விந்துக்களால் ஒரு முட்டைக்குள்ள ஊடுருவி ஒரு கருத்தரிப்பு செய்ய முடியும். ஸோ அதை விட கம்மியான விந்துக்களுடைய உருவமைப்பு நார்மலாக இருக்கும் அப்படின்ற பட்சத்தில் அந்த விந்துக்களால் ஒரு முட்டைக்குள்ளே ஊடுருவி ஒரு கருத்தரிப்பு செய்ய முடியாது. ஸோ அந்த மாதிரியாக இருக்கிற விந்துக்கள், அதாவது கெரட்டோசூஸ்பர்மியா நம்ம அழைக்கிறோம், அந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த IVF அல்லது ICSI அப்படின்ற டெக்னிக் அவர்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதை தாண்டி பல வருட காலமாக ஃபாலிகுலர் ஸ்டடி, முட்டை வளர்ச்சி, IUI போன்ற முறைகள் மூலியமாக சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரெக்னன்சி ஏற்படாத பெண்களாக இருக்கட்டும் இல்லை தம்பதியினராக இருக்கட்டும், அன்எக்ஸ்பிளைன்ட் இன்ஃபர்டிலிட்டி அப்படின்னு சொல்லுவோம், என்ன காரணம்னே தெரில ஆனால் அவர்களால் கருத்தரிக்க முடியல அப்படின்ற பட்சத்தில் இருக்கும் தம்பதியினராக இருக்கட்டும், அவர்களுக்கு IVF ஒரு வரப்பிரசாதமாக. பெண்களுக்கு ஒரு வேளை முட்டைகளோட வளர்ச்சியில் ஒரு பாதிப்பு ஏற்படுது, அதாவது எவ்வளோ ஹார்மோனல் டேப்லெட்ஸ் கொடுத்தாலும் இல்லை இன்ஜெக்ஷன்ஸ் கொடுத்தாலும் அவர்கள் முட்டை வளர்ச்சி ரொம்ப குறைவாக இருக்குது, புவர் ரெஸ்பாண்டர்ஸ் அப்படின்னு நம்ம அழைப்போம். அவர்களுக்கு முட்டை வளர்ச்சி சரியில்லை, முட்டையோட குவாலிட்டி சரியில்லைன்ற பட்சத்திலோ அல்லது அவர்களுக்கு எண்டோமெட்ரியோசிஸ், அதாவது உள் சுவர் வெளி வளர்ச்சி அப்படின்னு சொல்கிறோம், அந்த மாதிரி ஹார்மோனல் டிஸ்டர்பன்சஸ் இருந்தாலோ அல்லது பெல்விக் இன்ஃப்ளமேட்டரி டிசீசஸ், அதாவது கர்ப்பப்பை சுற்றி இருக்கிற இடங்கள்லையும் அவர்களுக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாக இருந்தாலோ அண்ட் எட்ஹெஷன்ஸ், ஒன்றுக்கு ஒன்று ஒட்டி கொள்கிற தன்மை, டியூப் அண்ட் சினைப்பைகள் ஒட்டி கொண்டு இருக்குது இல்லை டியூபுக்கு பின்புறமாக சினைப்பைகள் ஒட்டி கொண்டிருக்கு, இந்த மாதிரி ஒன்னோட ஒன்று ஒட்டி கொண்டிருக்கிற தன்மை அதிகமாக இருக்கும் பொழுதும் அவர்களுக்கு குழந்தையின்மையினால் பாதிக்கப்படலாம். அவர்களுக்கும் IVF முறை, மற்ற முறைகளில் அவர்களுக்கு ஒரு தீர்வு பெற முடியவில்லைன்னா IVF ஒரு கரெக்டான ட்ரீட்மெண்ட் மெத்தடாலஜியாக இருக்கலாம். இன்னும் சில பெண்களுக்கு உள் சுவர் வளர்ச்சியில் சில பாதிப்புகள் ஏற்படலாம், அல்லது எண்டோமெட்ரியமில் அது ரொம்ப தின்னாக இருக்கலாம் இல்லை அதனுடைய ஒற்றை தன்மை கம்மியாக இருக்கலாம். அந்த பெண்களுக்கும் நவீன முறைகள் மூலியமாக கருத்தரிக்கும் பொழுது சக்ஸஸ் ரேட் இஸ் ஹையர். ஸோ இந்த பிரச்சனைகள் இருக்கும் பொழுது பெண்களாக இருந்தாலும் சரி ஆண்களாக இருந்தாலும் சரி நவீன கருத்தரிப்பு முறையான IVF அல்லது ICSI முறைகளை தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர்களுடைய சக்ஸஸ் ரேட் 40லிருந்து 60% அதிகரிக்குது. இன்னும் இளம் வயது பெண்களாக, இளம் வயது தம்பதியினராக இருந்தால் அவர்களுடைய சக்ஸஸ் ரேட் இன்னும் அதிகமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு.